இப்போ உலக பொருளாதாரத்தோட இதயத்துல அதாவது ஹார்மஸ் ஜலசந்தியில ஒரு பெரிய புயல் உருவாகிட்டு இருக்கு. இது ஏதோ தூரத்துல நடக்கிற பிரச்சனைன்னு நினைச்சிடாதீங்க. நீங்க போடுற பெட்ரோல் வேலையில இருந்து நம்ம உலக வர்த்தகத்தோட எதிர்காலம் வரைக்கும் எல்லாத்தையும் தீர்மானிக்க போற ஒரு சிக்கலான பொருளாதார புதிர் இது. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆழமா பார்க்கலாம். ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகரோட இந்த வார்த்தைகள், இது ஒரு சாதாரண அரசியல் மிரட்டல் கிடையாது. இது ரொம்பவும் கணக்கு போட்டு செஞ்ச ஒரு பொருளாதார அச்சுறுத்தல். ஒரு இராணுவ தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடியே உலக எரிபொருள் சந்தையில ஒரு விதமான பீதியை உருவாக்க அவங்க போடுற முதல் அடி இது. சரி, இந்த மிரட்டலை நாம எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்கணும்? இது வெறும் வாய் வார்த்தையா, இல்ல இதுக்கு பின்னாடி நிஜமான பொருளாதார காரணங்கள் இருக்கா? வாங்க இதை இப்போ நாம அலசி ஆராயலாம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த ஃபார்முலா ஏதோ கணக்கு புதிர் மாதிரி இருக்கலாம். ஆனா உண்மையிலே இது கணக்கே கிடையாது. இது பொருளாதாரம். ஈரான் இதை ஒரு குறியீடா பயன்படுத்துது. சிம்பிளா சொல்லணும்னா, சப்ளைல ஒரு சின்ன தடை டெல்டா ஓபிஎஸ்ஓ கிரேட்டர் தன் 0 ஏற்பட்டா கூட அதனால வர்ற விளைவுகள் எஃப்எஃப்ஓ அந்த ஆரம்ப பாதிப்பை எஃப்எஃப்ஓவை விட பல மடங்கு அதிகமா இருக்கும்னு சொல்ல வர்றாங்க. இது ஒரு பவர்ஃபுல்லான பொருளாதார கோட்பாட்டோட சுருக்கம். அந்த ஃபார்முலா சொல்ற கோட்பாடு இதுதான், நான் லீனியர் பிரைஸ் ஸ்பைக்ஸ். இதை நாம ஏற்கனவே 1973 எண்ணெய் நெருக்கடியில பார்த்திருக்கோம். அப்போ உற்பத்தியில ஒரு சின்ன குறைவு உலக அளவுல பெரிய பீதியை கிளப்பி பெட்ரோல் விலையை 4 மடங்குக்கு மேல உயர்த்திருச்சு. ஈரான் இப்போ அதுதான் நமக்கு ஞாபகப்படுத்துது. சப்ளைல வர சின்ன பிரச்சனை கூட ஒரு சங்கிலி தொடர் விளைவா மாறி விலை ஏற்றத்தை நம்ம கட்டுப்பாட்டை மீறி கொண்டு போயிடும்னு அவங்க எச்சரிக்கிறாங்க. இது பொருளாதார ரீதியா ரொம்பவே நம்பகத்தன்மையான ஒரு விஷயம். சரி, ஈரான் இப்படி ஒரு பதிலடி கொடுக்க காரணம் என்ன? அதுக்கு காரணம் அமெரிக்கா அடுத்த ஒரு தீவிரமான நடவடிக்கை தான். இப்போ அந்த முற்றுகை பத்தியும் அது எந்தளவுக்கு சாத்தியம்னு பார்க்கலாம். ஏப்ரல் 13ஆம் தேதி சென்ட்காம் ஒரு அறிவிப்பு வெளியிடுது. அதாவது இனிமே ஈரான் துறைமுகத்துக்குள்ள எந்த கப்பலும் போகவும் முடியாது, அங்கிருந்து வரவும் முடியாதுன்னு ஒரு முழுமையான தடையை அறிவிச்சாங்க. இது பேப்பர்ல பார்க்க ரொம்ப பவர்ஃபுல்லா தெரியுது. ஆனா ஹார்முஸ் மாதிரி ஒரு குறுகலான பரபரப்பான கடல் வழியில இது 100% அமல்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சின்ன படகுகள் கடத்தல்னு இந்த முற்றுகையோட செயல்திறனை கேள்விக்குள்ளாக்குற நிறைய வழிகள் இருக்கு. இங்க வெறும் ராணுவ நடவடிக்கைகள் மட்டும் நடக்கல, கூடவே ஒரு தகவல் போரும் நடக்குது. ஈரான் தன்னை ஒரு பலமான சக்தியா காட்ட முயற்சி பண்ணது, அமெரிக்காவோ தன்னோட ஆதிக்கத்தை நிலைநாட்ட பாக்குது. 2 தரப்பு அறிக்கைகளும் ஒன்னுக்கொன்னும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. இந்த மாதிரியான குழப்பமான சூழ்நிலையே ஒரு ஆயுதம்தான். இது உலக இன்சூரன்ஸ் கம்பெனிகளையும் கப்பல் நிறுவனங்களையும் ஏற்கனவே பீதியடைய வச்சு போக்குவரத்து செலவுகளா அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மொத்த பிரச்சனையோட ஆணி வேற புரிஞ்சிக்கணும்னா நாம வெறும் எண்ணெயை மட்டும் பார்த்தா பத்தாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற உலக நாணய ஆதிக்க போட்டியும் நாம கவனிக்கணும். இந்த 20% அப்படிங்கிற ஒரு நம்பர் போதும் ஹார்மஸ் ஜலசந்தியோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்க. உலகத்துல இருக்கிற 5ல் 1 பங்கு எண்ணெய் இந்த சின்ன நீர்வழி மூலனா தான் போகுது. இந்த வழிய மூடிட்டா வேற வழிகள் ரொம்ப ரொம்ப குறைவு. சொல்லப்போனா இது உலக எரிசக்தி பாதுகாப்போட மிகப்பெரிய பலவீனம். இங்க ஏற்படுற ஒரு சின்ன பாதிப்பு கூட உலக பொருளாதாரத்துல ஒரு பெரிய சுனாமியை உருவாக்க போதுமானது. இந்த நெருக்கடியோட மையத்துல இருக்கிறது பெட்ரோ டாலர் சிஸ்டம். இது வெறும் வியாபார ஒப்பந்தம் இல்ல, இது அமெரிக்காவோட உலக பொருளாதார ஆதிக்கத்தோட அஸ்திவாரம். அதாவது நீங்க எண்ணெய் வாங்கணும்னா அமெரிக்கா டாலர்ல தான் வாங்கணும். ஆனா இப்போ சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் யுவான் மாதிரி வேற கரன்சிகள்ல எண்ணெய் வர்த்தகம் பண்ண முயற்சி பண்றாங்க. அதனால அமெரிக்காவோட இந்த முற்றுகைய ஈரானை தண்டிக்கிறத விட பெட்ரோ டாலர் சிஸ்டத்துக்கு வர்ற இந்த சவால்களை முறியடிக்கிற ஒரு முயற்சியா தான் பல பொருளாதார நிபுணர்கள் பார்க்கறாங்க. ஹார்மூஸ் ஜலசந்தியில ஆரம்பிச்ச இந்த நெருக்கடி இப்போ இன்னொரு படி மேல போய் உலகத்தோட 2 பெரிய பொருளாதார சக்திகளான அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடுவுல ஒரு நேரடி மோதலா மாறுற அபாயத்துல இருக்கு. இந்த படிப்படியான நகர்வுகளை பாருங்க. சீனா ஈரானுக்கு உதவுதுன்னு அமெரிக்கா சந்தேகப்படுது. அதுக்கு பதிலடியா அதிபர் ட்ரம்ப் சீன பொருட்கள் மேல 50% வரி விதிப்போன்னு மிரட்டுறார். நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், இந்த 50% வரிங்கிறது ஒரு சாதாரண வர்த்தக நடவடிக்கை கிடையாது. இது ஒரு பொருளாதார அணுகுண்டுக்கு சமம். இது உலகளாவிய சப்ளை செயின்களை உடைச்சு பணவீக்கத்தை ராக்கெட் வேகத்துல ஏத்தி மொத்த உலக பொருளாதாரத்தையும் ஒரு பெரிய மந்த நிலைக்கு தள்ளக்கூடிய ஆபாயம் கொண்டது. இந்த உலகளாவிய சதுரங்க ஆட்டத்துல இந்தியா மாதிரி வளர்ந்து வர நாடுகளோட நிலைமை என்ன? இப்போ இந்த நெருக்கடி இந்திய பொருளாதாரத்தையும் நம்ம ரூபாயோட மதிப்பையும் எப்படி நேரடியா பாதிக்குதுன்னு பார்க்கலாம். இந்தியா தன்னோட தேவையில கிட்டத்தட்ட 85% கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யுது. அதுல பெரும்பகுதி வளைகுடா நாடுகள்ல இருந்து தான் வருது. இப்போ உலக சந்தையில கச்சா எண்ணெய் விலை ஒரே $1 ஏறினா கூட இந்தியாவோட இறக்குமதி செலவு பல்லாயிரம் கோடிகள் அதிகமாகும். இந்த கூடுதல் டாலர் தேவை இந்திய ரூபாயோட மதிப்பை சரிய வைக்கும். ரூபாய் பலவீனமானா நாம இறக்குமதி பண்ற எல்லா பொருட்களோட விலையும் ஏறும். இது ஒரு மோசமான பொருளாதார சுழற்சியை உருவாக்கும். ஆக
இப்ப நாம ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்கிறோம். ஹார்மஸ் ஜலசந்தியில நடக்கிறது சில தரப்புகளை பணிய வைக்கிறதுக்காக நடக்கிற ஒரு பெரிய நாடகமா, இல்ல இதோட விளைவுகளை யாராலையுமே கணிக்க முடியாத ஒரு புதிய உலக பொருளாதார போரோட தொடக்கமா? இந்த கேள்விக்கான பதில்தான் வர்ற நாட்கள்ல உலகத்தோட போக்கையே தீர்மானிக்க போடுது. நாம எல்லாரும் இத ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய நேரத்துல இருக்கும்.